சில செய்திகள் மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். அதாவது பனி இஸ்ரவேலர்கள்ல சில பேர் இருந்தாங்க, அவங்கள பத்தி நம்ம சில நேரம் பார்ப்போம். இவங்களை குறித்து ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, பனி இஸ்ரவேலர்கள் கூட்டத்துல ஒரு 3 நபர் இருந்தாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சம்பவத்தை சொல்லி நான் சொல்றேன்னா, நன்றி மறப்பவன் யார் என்பதால் இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. 3 நபர்கள் இருந்தாங்க. முதலாவது நபர் யார் என்று கேட்டால், அவர் உடல் நோயாளி, அவர் உடல் முழுவதும் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளி. இரண்டாவது யார் என்று கேட்டால், வழுக்க தலையர், அவருக்கு தலையில முடியே இருக்காது, இப்படிப்பட்ட மனிதர். மூன்றாவது மனிதரை குறித்து பதிவு செய்யும் போது அவருக்கு கண் தெரியாது, கண் கூடல் என்பதால் பதிவு செய்வாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த 3 நபர்களையும் சோதிப்பதற்காக வேண்டி வானத்திலிருந்து ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா அனுப்புறான். அவங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, முதலாவது யார் என்று கேட்டால், குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவர். இப்ப இவர்கிட்ட அந்த மலக்கு வராங்க, வந்து கேட்கிறாங்க, அதாவது உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதாக கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு என்ன வேணும்னா, நான் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த குஷ்ட நோய் எனக்கு தீரணும் என்பதாக அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதே மாதிரி வந்த வழக்கு என்ன பண்றாங்க, அந்த நோயாளியே அந்த உடம்புல தடவுறாங்க. தடவும் போது அந்த குஷ்ட நோய் அவங்களுக்கு நீங்கி விட்டது. இப்ப கேட்கிறாங்க, நீ பாடி உங்களுக்கு செல்வம் ஏதாச்சும் வேணுமா, உங்களுக்கு பிடித்த செல்வம் ஏதாச்சும் வேணுமா என்பதாக கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் எனக்கு ஒரு கற்பிணி ஒட்டகம் வேணும் என்பதாக அவங்க கேட்கிறாங்க. அதே மாதிரி அந்த வந்த மலக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க உடம்பையும் அல்லாஹ்வின் நாட்டத்தால ஷிஃபா வாக்குறாங்க. அதே மாதிரி அவங்க கேட்ட கற்பிணி ஒட்டகத்தையும் இந்த வந்த மலக்கு கொடுக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி கொடுத்து முடிச்ச உடனே இரண்டாவது அவங்கள்ட்ட போறாங்க. அவன் யாருன்னு கேட்டால் வழுக்க தலையர். அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட போறாங்க, போய் கேட்கிறாங்க, ஐஷை உங்களுக்கு ஏதாச்சும் வஸ்து வேணுமா, உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வஸ்து வேணுமா என்பதாக கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய மண்டையில முடியே இல்லை, நான் சொட்ட தலையாக இருக்கிறேன், என்னுடைய மண்டையில நீங்க முடி வர வச்சிருங்க என்பதாக வந்த மலக்கிடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி வந்த மலக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க மொட்ட தலையா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அவங்க தலையில தடவுறாங்க, அவங்க தலையில திரும்ப முடி வந்துருச்சு. அதே மாதிரி அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் செல்வத்திலிருந்து ஏதாச்சும் வேணுமா என்பதாக கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஆமா எனக்கு வேணும், எனக்கு ஒரு மாடு வேணும் என்பதாக கேட்கிறாங்க. அதே மாதிரி வந்த மலக்கு அந்த மாடை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மூன்றாவது நபரிடத்துல போறாங்க, ஒரு தூரம் கழிச்சு போறாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் கண் குருடர். கவனமாக கேளுங்கம்மா, இது நம்மளுக்கு பாடமாக இருக்கும். அதே மாதிரி மூன்றாவது கண் குருடத்துல கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா என்பதாக கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு நான் கண் குருடராக இருக்கிறேன், எனக்கு இந்த கண்ணை சரியாக்குங்க, நான் அல்லாஹ் படைத்த இந்த தோட்டத்தெல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் நான் பார்க்கணும், இந்த கண்ணை மட்டும் எனக்கு சரியாக்குங்க. அதே மாதிரி அந்த வந்த வழக்கு கண்ணை சரியாக்கிட்டாங்க. திரும்ப கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் செல்வம் ஏதாச்சும் வேணுமா, அவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு செல்வம் எதுவும் வேணாம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால எனக்கு கண் சரியானவே போதும், அதே மாதிரி எனக்கு சரியாயிருச்சு. அந்த மலக்கு சொல்றாங்க, இல்ல நீங்க வாங்கிதான் ஆகணும் என்றால் சொல்லும் போது அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் போதும் என்பதாக சொல்றாங்க. அப்ப இவங்க இந்த 3 நபரிடத்துல அந்த செய்தியை சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன விருப்பம் அதையும் கொடுத்துட்டு, என்ன செல்வம் வேணும் இதையும் கொடுத்துட்டு அந்த மலக்கு போயிட்டாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 3 நபர்கள் என்ன பண்றாங்க, அந்த 3 நபர் ஃபர்ஸ்ட் நபர் ஒரு ஒட்டகத்தை கொடுத்தாங்க. அந்த ஒட்டகம் ஒரு ஒட்டக மந்தையாக மாறிடுச்சு. அதே மாதிரி இரண்டாவது வழுக்க தலையர் அவங்கள்ட்ட மாடை கொடுத்தாங்க. இந்த ஒரு மாடு பல மாடுகளாக ஆகி மந்தையாக மாறிடுச்சு. மூன்றாவது கண் குருடர், இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு ஆடை கொடுத்தாங்க, அது ஆட்டு மந்தையாக மாறிடுச்சு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹ்வுடைய ஆணைப்படி அதே மலக்கு ஒரு ஏழையாக வருகிறார். அதே மலக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஏழையாக ஒரு மிஸ்கீனாக வராரு. ஃபர்ஸ்ட் நபர் யாருன்னு கேட்டா குஷ்ட நோயால்
இல்ல நான் தர முடியாது, இது என் புறத்தால் சம்பாதிக்கப்பட்ட சொத்து, நான் யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டாரு. திரும்ப கேட்கிறார் அந்த மலக்கு, இது அல்லாஹ்வே உங்களுக்கு கொடுத்தா, இது அல்லாஹ்வே உங்களுக்கு கொடுத்தா எனக்கு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் கொடுக்கலாமே. இல்ல எனக்கு யாருமே கொடுக்கல, நான் சம்பாதிச்சது மூலமாகத்தான் இது மந்தையாக மாறுச்சு. அப்ப அந்த மலக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த அந்த ஏழை விருப்பத்துல இருக்கக்கூடிய மலக்கு என்ன பண்ணாங்கன்னா, நான் தான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை இடத்துல ஒரு மலக்காக நான் தான் உங்களுடைய குஷ்ட நோய் சரியாக்குனேன், அதே மாதிரி ஒட்டகத்தை கொடுத்து, அப்படிப்பட்ட கொடுத்தும் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டேங்கிறீர்களே என்பதாக சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த ஒட்டக மந்தையையும் அவங்க கைப்பற்றிடுறாங்க. அதே மாதிரி திரும்ப முன்னாடி எப்படி குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க ஆக்கிடுறாங்க. அதே மாதிரி இரண்டாவது யாருக்கு கேட்டால் ஒட்ட தலையர், அவருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அந்த மனக்கு முடி கொடுத்துட்டாங்க. அந்த மனிதத்துல வராங்க, கேட்கிறாங்க. அதே மனக்கு ஏழையா கேட்கிறாரு, ஓ மனிதரே, நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் எனக்கு சாப்பிட தாங்களே என்பதால் கேட்கும் போது, இல்ல நான் தரமாட்டேன் உங்களுக்கு, இது நான் சம்பாதிச்சது, யாருக்கும் எனக்கு கொடுக்கல, நான் சம்பாதிச்சத யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துறாரு. இப்ப திரும்ப கேட்கிறாங்க, இல்ல இது அல்லாஹ்வே உங்களுக்கு கொடுத்தா நீங்க கொடுக்க மாட்டீங்களா என்பதால் கேட்கும் போது, இல்ல அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, நானா சம்பாதிச்சது என்பதாக சொல்றாரு. அதே அந்த ஏழை மனிதர் அந்த திரும்ப மலக்காக மாறிடுறாங்க. மலக்காக மாறி சொல்றாங்க, நான் தான் முந்தைய காலத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு பழுக்க தலையை சரியாக்கி இன்னும் உங்களுக்கு ஆடை கொடுத்து, ஆடுனால் அந்த மாடு கொடுத்து, மாடுனாலதான் உங்களுக்கு மாட்டு மந்தையா வந்துச்சு, நீங்க கொடுக்க மறுத்துட்டீங்க, அதனால அல்லாஹ் உங்களுக்கு திரும்ப பழைய நிலைமைக்கே ஆக்க சொல்லிட்டார் என்பதாக அவங்களுடைய மாட்டு மந்தையை புரிகிறாங்க. அவங்க எப்படி முன்னாடி வழுக்க தலையாக இருந்தாங்களோ ஒட்ட தலையாக இருந்தாங்களோ அதே மாதிரி ஆக்கிறார்கள். அதே மாதிரி மூன்றாவது மனிதர் கண் குருடர் வராங்க, சொல்றாங்க. அதே மலக்கு ஏழையா கேட்கிறாங்க, இது மாதிரி நான் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வெளியூரு, நீங்க ஏதாச்சும் எனக்கு தாங்கலை என்றால் சொல்லும் போது அந்த கண் குருடர் சொன்னாரா, இது மாதிரி நான் முந்தைய காலத்துல நான் ஒரு கண் குருடனாக இருந்தேன், அப்ப ஒரு மலக்கு எனக்கு கண்ணையும் சரியாக்கி இவ்வளவு பெரிய ஒரு தோட்டத்தையும் இவ்வளவு பெரிய ஆட்டு மந்தையும் உருவான காரணமாக அந்த மலக்கு இருந்தாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துட்டு போங்க, இது என்னுடைய சம்பாத்தியம் கிடையாது, மாறாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, நீ எடுத்துக்கவே என்பதால் அந்த கண் குருடர் சொன்னாரு. அதே மாதிரி அந்த ஏழை என்ன பண்றாருன்னா திரும்ப பழைய மாதிரி மலக்காக மாறி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா உங்களை டெஸ்ட் பண்ண சொன்னா நீங்கள் அல்லாஹ் கொடுத்த பொருட்கள நீங்க ஏழைய மக்களுக்கு நன்மை செய்றீங்களா, அல்லாஹ் கொடுத்ததற்கு நீங்க நன்றி செலுத்துறீங்களா என்பதாக அல்லாஹ் ஒரு சோதனை பண்ணிட்டு வர சொன்னா 3 நபர்கள்ல நீங்க தான் ஜெயிச்சீங்க என்பதாக சொல்லக்கூடிய ஹதீஸையும் நாம் எல்லாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா அல்லாஹ் நமக்கு சொத்தை கொடுத்திருக்கான். அல்லாஹ் நமக்கு சொத்தை கொடுத்திருக்கான், எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சொத்தை தான் கொடுத்திருக்கான். ஆனால் அந்த சொத்தை நம்மளிடத்துல வச்சுக்கொண்டா அது அல்லாஹ் இடத்துல பிடிக்காத ஒரு செயல். நம்ம இடத்துல என்ன இருக்குமோ அது மக்களிடத்துல ஏழைய மக்களிடத்துல தாராளமாக செஞ்சாதான் அல்லாஹ் தஆலாவிற்கு நல்லடியாக ஆக முடியும். இந்த சொத்து முழுவதும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப அல்லாஹ் தஆலாவிற்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது நீங்கள் நாம் கொடுத்த ஞானத்துக்கு நீங்க நன்றி செலுத்தினா அதை நாம் அதிகப்படுத்தி தருவோம். அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் அந்த ஞானத்துக்கு மாறு செய்தால் நீங்கள் நன்றி செய்யவில்லை என்று கேட்டால் அல்லாஹ் கூறியவர்கள் தஃசீர்ல பதிவு செய்வாங்க. அதாவது சொல்லி காட்டாங்க, தஃசீருல் ஆலயம் சொல்லி காட்டாங்க. அதாவது இப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, இப்ப நன்றி செலுத்தினா அல்லாஹ் அதிகமாக தருவான். இதே நன்றி செலுத்தவில்லை என்று கேட்டால் அல்லாஹ் குறைப்பான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா அதாவது நீங்கள் நன்றி அல்லாஹ் கொடுத்த ஞானத்துக்கு
செலுத்தாமல் நன்றி மறந்தால் அல்லாஹ் உங்களுடைய சொத்தெல்லாம் குறைக்க மாட்டான், மாறாக உங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். கணேசத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸை இன்னைக்கு பாடமாக எடுத்துக்கொள்வோம். இந்த ஹதீஸ்ல என்ன தெரிய வருதுன்னா, அல்லாஹ் நமக்கு சொத்தை கொடுத்திருந்தா, எவ்வளவுதான் சொத்தை கொடுத்திருந்தாலும் மக்கள் இடத்துல ஏழைய மக்கள் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொத்தை கொடுத்தால்தான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால்தான் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தருவான். அதே ஆயத்தை அல்லாஹ் சொல்லும் போது, அப்படி நீங்கள் ஏழைய மக்களுக்கு நீங்க கொடுக்கல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல அப்படி கேட்டா அல்லாஹ் ஒரு சொத்தெல்லாம் குறைக்க மாட்டான், மாறாக உங்களுக்கு கடுமையான தண்டனை